ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே ஸ்ரீரங்கத்தில் என்னென்ன பகவானுக்கு நைவேத்தியங்கள் நடக்கணும், என்ன அவர் கண்டருளப்பட வேண்டும்னு ராமானுஜர் தானே நிர்வாகம் பண்ணிட்டு இருப்பார். தினமும் பார்த்துட்டு இருந்தார். பகவானுக்கு தத்தியோதனம் நிறைய கங்காளமாக போய் அமுது செய்வார்கள். ஒரு நாள் ராமானுஜர் போய் சேவிக்க போகும்போது பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாளுக்கு என்னமோ ஜலதோஷம் பிடிச்சா போல இவர் தோணித்தான். அவருடைய முகத்தை பார்த்த உடனே இவருக்கு ஏதோ வியாதி இருக்குது, ஜலதோஷம் வந்திருக்குன்னு ராமானுஜருக்கு தெரிந்தது. அர்ச்சாமூர்த்தியை பார்த்து எப்படி தெரிஞ்சதுன்னா கேட்காதீங்க. அந்த பாவத்தோடு அவர் பார்த்தார், அவருக்கு தெரிந்தது. நமக்கும் அந்த பாவத்தை வந்தால் காட்டுவார். சிலருக்கு காட்டியிருக்காரோ இல்லையோ. திருப்பாணாழ்வாருக்கு நாம சேவிக்கிற திருமேனியை அரங்கன் காட்டவில்லை. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர முதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமெல் கண்கள் மேனி. ஆழ்வாருக்கு விசேஷமாக அனுகிரகித்து எப்படி அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினாரோ திருப்பாணாழ்வாருக்கு வேறு மாதிரி உருவத்தை காட்டினார் பகவான். நாம சேவிக்கக்கூடிய திருமேனியை மட்டும் காட்டலை, ஒரு ஆளவந்தாருக்கு காட்டினார், பிள்ளை உறங்காவில்லி தாசருக்கு காட்டினார். அதை போல ராமானுஜருக்கு ஒரு நாள் பெருமாளை சேவித்த உடனே ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு தோணித்து விசாரித்தார். யாரெல்லாம் தளிகை பண்ணுறவர்களோ அழைத்து என்னென்ன பகவான் அமுது செய்தார், என்ன பிரசாதங்களை எல்லாம் கொடுத்தீர்கள்னு கேட்கும்போது அப்போ ஒரு சிஷ்யர் வந்து இல்லை தத்தியோதனம் கொடுத்தேன்னு சொன்னார். சரி, அதில் ஒன்றும் தப்பு கிடையாதே, பெருமாளுக்கு பிடிச்சது தானே, வேற என்ன கொடுத்தீன்னு கேட்டார். நாவல் பழம் கொடுத்தேன்னார். ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தீரா தனித்தனியாக கொடுத்தீரான்னு கேட்டார். ரெண்டையும் சேர்த்து தான் கொடுத்தேன். தத்தியோதனம் நாகல் பழம் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தேன்னால் ஐயோ தனித்தனியாக சாப்பிட்டா ரெண்டும் ஒன்றும் பண்ணாது, சேர்த்து சாப்பிட்டா ஆனால் ஜலதோஷம் வந்துருமா. அதை நம்ம போலத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். மிஷ்டம் அந்யோன்ய விருத்தம். தனித்தனியாக சாப்பிட்டா நாவல் பழமும் ஒன்றும் பண்ணாது, தத்தியோதனமும் நல்லது தான். ஆனால் சில இடங்களில் சேரக்கூடாத பொருள்களை நம்ம சேர்த்து சாப்பிட்றோமோ இல்லையோ அதுவும் உடலுக்கு பாதமாகிறது. குருச்சாப்பி அமிதம் புங்தே நாதி ஜீரணேபி வா புனகா. இன்னும் முன்னாடி சாப்பிட்டதே ஜெரிக்கலை, அதுக்குள்ளே அடுத்தடுத்து சாப்பிட்றானோ இன்னும் அதி ஜீரணம். இன்னும் முன் சோரே ஜெரிக்கப்படாத போது மறுபடியும் உண்ணுகிறான். குருச்ச ஆப்பி அமிதம். அளவு எவ்வளவு சாப்பிடணுமோ அதை விட அதிகமாக சாப்பிட்டு விடுகிறான். இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்னால் நம்ம உடலில் இருக்கிற தாத்துக்கள் மாறி போய்விடும். சரியான நில பித்தம் வாத்தமெல்லாம் இருக்கணுமோ இல்லையோ, இதை போல உடலை நாம் தவறாக என்னென்னமோ பண்ணி பாதிக்க தொடங்கினோம் என்றால் அந்த மற்ற என்ன சமநிலை இருக்க வேண்டுமோ அதிலிருந்து பிறண்டு விடுகின்றன. அப்போ மெதுவாக அது பாதிக்க தொடங்கும். ஊஷ்மா பிரகுபித காயே தீவ்ய வாயு சமீரிதா ஷரீரம் அனுபர்யேத்திய சர்வான் பிராணான் ருணத்திவை. அப்போதுதான் பித்தம்னு இருக்கோ இல்லையோ, அந்த பித்தம் தான் பாதிக்கப்படுவான். கடைசியில் உயிர் போகும்போது பிராணன் நிற்கிறதோ இல்லையோ, பிராணன் நிற்பதற்கு பித்தம் தான் காரணம்னு தெரிவிக்கிறார். இதை போல உடலில் நிறைய விஷயங்கள் மாறிண்டே இருக்கும். கடைசி காலத்தில் எப்போ இந்த உடலால் இயங்க முடியாதோ பித்தம் ரொம்ப அதிகமாகிடும், வெப்பம் கூடிவிடும். அதனால் பிராணவாயு சஞ்சரிக்க முடியாமல் அது தடுக்கப்பட்டு விடுமாம். பிராணவாயு தடுக்கப்பட்டால் மரணம் ஏற்பட போகிறது. இப்படித்தான் பூதங்கள் மரணம் அடைகின்றன. அத்தியர்த்தம் பலவான் உஷ்மா சரீரே பரிகோபிதா பினத்தி ஜீவஸ்தானானி மர்மாணி வித்தி தத்துவத்தா. அப்போ இந்த ஊஷ்மா என்கிற பித்தம் எப்போது எல்லை மீறி போகிறதோ அது இந்த ஜீவனை மர்மமான ஸ்தானத்திலே தாக்கி உயிர் தொடர விடாமல் தடுத்து விடுகிறது. அப்போ ஜீவன் புறப்படுவதற்கு இது காரணம்னு சொன்னார். அதுக்கு மேலே ததா சுபாசுபம் கிருத்வா லபந்தே சர்வதேகினஹ இஹைவ உச்சாவச்சான் போகான் பிராப்னுவந்தி ஸ்வகர்மபிஹி. அடுத்த கேள்விக்கு வர, தான் செய்த கர்மங்களை எப்போது தான் எப்படி அனுபவிக்கிறான்னு சொன்னாரோ இல்லையோ, இந்த பிறவியிலோ இல்லை போன கடந்த பிறவிகளிலோ நாம் எத்தனையோ பாப புண்ணியங்களை சேர்த்து வச்சுருப்போமோ இல்லையோ, ஒவ்வொரு பாபமும் புண்ணியமும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தான் பழுக்குமா. இப்போ நம்ம நிறைய காய்களை வாங்கி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் மாங்காய் நிறைய வாங்கி வச்சுருக்கோம். ஒரே தோட்டத்திலேருந்து பறித்து வந்தால் கூட எல்லாம் ஒரே நாளில் ஒரே சமயத்தில் தான் பழுக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பழத்துக்கு பழுக்கக்கூடிய காலம் மாறுமோ இல்லையோ, அதை போல் இப்போ இந்த பிறவியிலேயே நான் நிறைய பாபங்களை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சில பாபங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து பழுத்து விடும். அப்போ இன்னும் நான் இந்த பிறவியிலே தான் இருப்பேன். அப்போ அந்த பாபம் பழுத்து வரும்போது அதற்காக ஏதோ ஒரு துக்கத்தை நான் இந்த பிறவியிலேயே அனுபவித்து விடுவேன். சில பாபங்கள் ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் பழுக்கும்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளே இந்த பிறவி முடிஞ்சு போய் நான் அடுத்த பிறவியே எடுத்திருப்பேன், அப்போ அந்த துக்கத்தை அனுபவிப்பேன். சில பாபங்கள் 1000 ஆண்டுகள் கழித்து கூட பழுக்கலாம். அந்தந்த பாபமோ புண்ணியமோ எப்போது ஒரு பக்குவமான நிலையை அடைகிறதோ அப்போது தான் நமக்கு பயனை அளிக்கப் போகிறது. அப்போ எந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த உடல் இந்த பிறவி முடிகிறதோ இல்லையோ, முடிந்த உடனே ஆத்மா அடுத்த பிறவி அடுத்த உடலுக்குள் புக வேண்டும். எந்த பிறவியை எடுப்பார் என்று எப்படி நிர்ணயமாகும்னால், இவர் பண்ண நிறைய புண்ணியங்கள், ஒரு 500 புண்ணியங்கள் 5000 பாப்பங்கள் இருக்குமோ இல்லையோ,
அது அனைத்தையும் கூட்டி கழித்தெல்லாம் பிறவி கொடுக்க மாட்டார். அதிலே சில சில புண்ணிய பாபங்கள் இப்போது பயனளிப்பதற்கு தயாராக பழுத்து இருக்குமோ இல்லையோ, அந்த பழுத்த பக்குவமான புண்ணிய பாபங்களை கொண்டு தான் அதில் ஏதோ ஒரு புண்ணியம் பக்குவமாக இருக்கா, சரி அப்போ விலங்கா வேண்டாம் மனுஷனாக பிறக்கட்டும்னு முடிவாகும். ஆனால் ஏதோ ஒரு பாபம் கூட பண்ணியிருக்காரா, அப்போ அதனால் இவருக்கு ரொம்ப புத்தி கூர்மையெல்லாம் இருக்காது, கொஞ்சம் மந்தமாக இருப்பார்னு முடிவாகும். அப்போ இது பாப புண்ணியங்களுடைய ஒரு சேர்க்கை. ஏதோ ஒரு வகையில் சேர்த்து மனித பிறவியில் புத்தி குறைவாக இருக்கிறவனா பிறக்கணுமா, இல்லை விலங்கு பிறவியில் நல்ல பலசாலியாக பிறக்கணுமா இப்படின்னு மாறலாமே தவிர, அப்போ விலங்கா பிறக்கிறதுக்கு ஒரு பாபம் காரணம், ஆனால் அதில் பலசாலியாக இருக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் காரணம். மனுஷனாக பிறக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் காரணம், ஆனால் அதில் ஒரு குறை இருந்ததுன்னா அதற்கு பாபம் காரணம். இப்படி எந்தெந்த பாப புண்ணியங்கள் பழுத்து உள்ளனவோ, இப்போது பயனளிப்பதற்கு தயாராக உள்ளனவோ, அவற்றினுடைய ஒரு கலப்பு. அந்த கலப்பால் தான் இவனுக்கு பிறவி ஏற்படுகிறது. ஈகைவ உச்சாவச்சான் போகான் பிராப்னுவந்தி. சம்சாரத்தை அவன் தாண்டுவது கிடையாது. சம்சாரத்துக்குள்ளேயே இப்போ மனுஷனாக இருக்கமோ இல்லையோ, புண்ணியம் பண்ணியிருந்தோம்னால் தெய்வ பிறவியில் பிறந்து ஆனந்தப்படலாம். நிறைய பாபம் பண்ணியிருந்தோம்னால் விலங்காகவோ தாவரமாகவோ மனுஷனை விட தாழ்ந்த பிறவிகளிலே பிறந்து துக்கப்படுவோம். சுமாராக பாப புண்ணியங்களை பண்ணியிருந்தோம்னா மறுபடியும் மனித பிறவியை கூட அடையலாம். இப்படித்தான் நாம் செய்யக்கூடிய செயல்களினுடைய பயனை நாம் அனுபவிக்கிறோம். கர்ம க்ஷயாச்சதே சர்வே செவந்தேவை புனః தத்ராபிச்ச விசேஷோஸ்தி திவி நீச்சோச்ச மத்தியமஹா. அதிலும் ஒரு பொதுவான தன்மை என்னென்னால், எந்த உலகத்துக்கு போனாலும் இங்கிருந்து பாபம் பண்ணி நரகத்துக்கு போகலாம், புண்ணியம் செய்து ஸ்வர்க்கத்துக்கு போகலாம். அங்கு போன பிறகும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அங்கே இருக்க முடியும். ஒரு புண்ணியம் என்பது, நாம் இப்போ இந்த பெரிய அரங்குகளுக்கெல்லாம் போகிறோமோ இல்லை, பொருள் கண்காட்சி எல்லாம் வச்சுருப்பா. அந்த கண்காட்சிக்கு ஒரு 5 நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு நாளைக்கு மட்டும் நாம் சீட்டு வாங்கிக்கலாம், இல்லை 2 நாளைக்கு சீட்டு வாங்கிக்கலாம், 5 நாளைக்கு கூட சீட்டு வாங்கிக்கலாம். எவ்வளவு பணம் கொடுத்து எத்தனை நாளைக்கு சீட்டு வாங்கியிருக்கேனோ அத்தனை நாட்கள் அந்த கண்காட்சி கூட நான் இங்கங்கே போயிட்டு வரலாம், இருக்கிற பொருள்களை எல்லாம் பார்க்கலாம் என்று ஒரு சீட்டு கொடுக்குறாளோ இல்லையோ. அதை போல புண்ணியம் என்பது 500 ஆண்டுகளுக்கு நீ ஸ்வர்க்கத்தில் இருக்கலாம் இப்படின்னு ஒரு புண்ணியத்தினுடைய பயன் இருக்கும். அப்போ என்ன 500 ஆண்டுகளுக்கு தான் அது ஸ்வர்க்கத்தில் இருக்க விடும். 501வது நாள் நான் இருக்க முடியாது. திரும்ப அங்கிருந்து வந்து இந்த உலகத்தில் பிறந்துதான் ஆக வேண்டும். ஆப்ரம்ம புவனான் லோகாக புனர் ஆவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதேன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். இந்த உலகத்தில் பிரம்மலோகம் தொடங்கி பாதாள லோகம் வரை எல்லா உலகங்களில் எந்த பிறவியை நாம் அடைந்தாலும் அது ஒரு நாள் முடியக்கூடியது தான். பகவானை வைகுண்டத்தில் சென்று அடைந்தால் மட்டும்தான் திரும்பி வராமல் இருக்கலாம். அதைத்தானே அவர் கேட்டார், எனக்கு திரும்ப இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஆசை இல்லை, உடலோடு பிறந்தாலே துன்பங்கள் தான் இருக்கின்றன, ஆகையால் என்ன வழின்னு கேட்டால் அதற்கு நீ முக்தி தான் அடைய வேண்டும். சரி, அதற்கு என்ன வழி? பிரவர்த்தனம் சுபானாம் ச தத் சதாம் விருத்தம் உச்சியதே ததோ தர்ம பிரபவதி யஃப் பிரஜாபதி சாஸ்வதீஹி தானம் விரதம் பிரம்மச்சரியம் யதோக்தம் பிரம்மதாரணம் தமஃப் பிரசாந்ததா செய்வ பூதானாம் சானுகம்பனம். சில நல்ல பண்புகளை சொல்லுகிறார். இந்த பண்புகளையெல்லாம் வளர்த்து கொண்டா என்றால் மெதுவாக நீ ஆன்மீக பாதையில் முன்னேறி மோட்சத்தை குறித்து செல்லலாம். தானம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை முடிந்தவரை ஏழைகள் தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். விரதம், ஏகாதசி விரதம், அதுக்கு வேற சிரவணம் விரதம் இப்படிலாம் சொல்கிறோமோ இல்லையோ. விரதம்னு சொன்னால் நம்முடைய ஏதோ ஒரு போகம், ஏதோ ஒரு இன்பம், அதை குறைத்து கொண்டு உடலை வருத்தி கொண்டு ஒரு நிஷ்டையிலே இருக்கிறோம், அதுதான் விரதம்னு பெயர். பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரியாக ஆண் பெண் சுகத்தில் ஈடுபடாமல் இருப்பது. பிரம்ம தாரணம், வேதத்தை கற்றுக்கொண்டு மனதிலே தேக்கி வைத்துக் கொள்வது. தமஹா, புலன்களை அடக்குவது. பிரசாந்ததா, எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட 4 பேர் பார்க்க வராள்னால் அவரை நம்ம பார்க்கும்போதே பேச வேண்டாம் சாமி விலகி போயிடலாம்னு இருக்கக்கூடாது. பிரசாந்ததான்னு சொன்னால் பார்க்கும்போது ஒரு நிம்மதியோடு அணுகுவதற்கு எளிமையானவராக இருக்கணுமோ இல்லையோ, இன்முகத்தோடு இருக்க வேண்டும். பிரசாந்ததா செய்வ பூதானாம் ச அனுகம்பனம், பூதங்கள் ஜீவராசிகளிடத்திலே கருணை இருக்க வேண்டும். யார் ஒருவர் கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்து இறங்கி அவருக்கு வருத்தப்பட்டு உதவ வேண்டும். சம்யமஹ ச ஆன்ருஷம்ஸ்யம் ச பரஸ்வாதான வர்ஜனம், மற்றவர்களுடைய சொத்திலே ஆசைப்படக்கூடாது, முடிந்தவரை மக்களுக்கு உதவ வேண்டும். குரு பூஜா கிருணா சௌச்சம் நித்தியம் இந்திரிய சம்யமஹ, ஆச்சாரியனுக்கு பூஜை செய்ய வேண்டும். கிருணா அப்படின்னா தயையோடு இருக்க வேண்டும். தயை என்றால் ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்த உடனே அதை போக்கணுங்கிற எண்ணம் இருக்கோ இல்லையோ,
அதற்கு தான் தயைன்னு பேர் சொல்லுவார்கள். அப்போ இதை போன்ற குணங்களை வளர்த்து கொண்டு அதன்படி நடந்தாய் என்றால் அது உனக்கு முக்திக்கு வழிவகுக்கும். ஷரீர கிரகணம் சாஸ்ய கேன பூர்வம் பிரகல்பிதம் இத்தியேவம் சம்சயோலோகே தச்ச வக்ஷ்யாம் யதப்பரம். இன்னொரு முக்கியமாக கேள்வி கேட்டார். கீழே கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் சொன்னார்? எதனால் உடலிலிருந்து புறப்படுகிறார்? உடலை மிகவும் தவறாக பயன்படுத்தி அதனால் இந்த உடல் சரியாக இயங்க முடியாமல் வாத்தம் பித்தமெல்லாம் மேலும் கீழுமாக சென்று எப்போது பிராணன் நிறுத்தப்படுகிறதோ அப்போது உடலை விட்டு ஆத்மா சென்று விடுகிறார். அடுத்த பிறவி எப்படி அடைகிறார்? அந்த காலத்தில் என்ன பாப புண்ணியங்கள் பக்குவமாக அடைந்திருக்கின்றனவோ அதை பொறுத்து ஒரு பிறவியை அடைகிறார். சரி, இவர் இல்லாத போது பாப புண்ணியங்கள் எல்லாம் எங்கு இருக்கின்றன? உடல் இல்லாத போது பாப புண்ணியங்கள் எங்கே இருக்கும்னால் எப்பவுமே ஒரே இடத்துல தான் இருக்கும். பாபம் புண்ணியம் என்பது பகவானுக்கு நம் பேரில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் ஒரு பொருள் நம்ம தலையிலெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காது. நான் வேதம் சொன்னபடிக்கு நடந்தேன்னால் என்னுடைய தகப்பனாரான பகவானுக்கு ஒரு ஆனந்தம் வருமோ இல்லையோ, நான் தான் வேதத்தில் இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொன்னேன், அதன்படி என்னுடைய புதல்வன் நடந்து கொண்டான், அதனால் ஆனந்தம்னு நம்ம பேரில் ஒரு அன்பு, ஒரு பிரீத்தி வரும். அன்பு எப்பவுமே இருக்கும். ஒரு சின்ன ஆனந்தம் பகவான் அடைகிறான், அதுக்குத்தான் புண்ணியம்னு பெயர். நாமே வேதத்துக்கு புறம்பாக நடந்தோம் என்றால் தான் சொன்னதை கேட்கலையேன்னு ஒரு வருத்தம் வருமோ இல்லையோ, கோபப்பட போகிறார் பகவான், அதற்குத்தான் பாபம்னு பெயர். யத்வத் பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அந்யத்து நானியத்தையோர் பவதி லக்ஷணம் அத்திர ஜாதுன்னு குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். பகவானுக்கு என் பேரில் இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அந்த இன்பத்துக்கு புண்ணியம்னு பெயர். அவர் என்னை குறித்து கொஞ்சம் வருத்தப்பட்டார்னால் பாபம்னு பெயர். அப்போ இது எப்பவுமே பகவானுடைய மனசில் தான் இருக்க போகிறது. நான் எத்தனை பிறவிகள் எங்கே சுற்றி பிரளயமே ஏற்பட்டாலும் அவர் மனசில் இருக்கிறது மாறப்போகிறது இல்லையே. அப்போ புண்ணியத்தை எல்லாம் போக்க வேண்டும், பாபத்தை போக்க வேண்டும்னு சொல்கிறோமே. என்ன அர்த்தம்னால், எங்கள் தகப்பனார்கிட்ட நிறைய தப்பு பண்ணி அவமரியாதை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தவறையெல்லாம் புரிந்து கொண்டு நல்லவனாக அவர் சொல்லுகிறபடி வாழ்ந்தால் காலப்போக்கில் நாம் பழைய பண்ண தவறுகளையெல்லாம் கூட அவர் மறந்துடுவாரோ இல்லையோ, மன்னித்து விடுவார். அதைத்தான் பாபங்களை போக்குவதுன்னு சொல்கிறோம். பகவான் ஒன்றும் பண்ண வேண்டாம், எடுத்தெடுத்து என்னமோ அழிக்கலாம் வேண்டாம், நான் இவனை மன்னித்து விட்டேன்னு நினைக்கிறாரோ இல்லையோ, அவ்வளவுதான் பாபத்தை போக்குவது என்பது. அதுக்கு மேலே பாபம் போகிறதுங்கிறது ஒன்றும் கிடையாது. அப்போ உடல் இல்லாத போதும் பகவானுடைய திருவுள்ளத்தில் தான் பாப புண்ணியங்கள் எப்போதும் இருக்கின்றன என்று சொன்னார். அதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்குறார். சரி, இப்போ இந்த பிறவிக்கு முன் பாப புண்ணியங்கள் காரணம், அந்த பிறவிக்கு அதற்கு முன் பாப புண்ணியங்கள் காரணம், அந்த பாபத்தை செய்த பிறவிக்கு அதற்கு முன் பாப புண்ணியங்கள் காரணம், முதல் பிறவி எப்படி ஏற்பட்டது என்று கேட்கிறார். இத்தியேவம் சம்சயோலோகே கேன பூர்வம் பிரகல்பிதம். முதலில் எனக்கு எப்படி பிறவி ஏற்பட்டது? முதலில்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடி என்கிட்ட புண்ணியமும் கிடையாது பாபமும் கிடையாதுன்னு அர்த்தம். வங்கி கணக்கில் ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி நான் மனுஷனாக பிறக்கணுமா, தேவனாக பிறக்கணுமா, விலங்காக பிறக்கணுமா, எப்படி முடிவு செய்யப்பட்டது? அதை பொறுத்துத்தானே நான் மேலே இன்னி வரைக்கும் எப்படி வாழ்ந்திருக்கேங்கிறது வரும். அப்போ அந்த முதல் என்பது ரொம்ப முக்கியம். முதல் பிறவி எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்கிறார், முதல் பிறவி என்றே ஒன்று கிடையாது. அனாதின்னு சொல்கிறோமோ இல்லையோ, தொடக்கமே அற்றது. இந்த சம்சாரத்துக்கு தொடக்கம் என்பது கிடையாது. சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு வேதம் சொல்லுகிறது. இதற்கு முன்னால் நடந்த சிருஷ்டியில் எப்படி உலகங்கள் இருந்தனவோ அதே போலத்தான் பகவான் இந்த முறை சிருஷ்டித்திருக்கிறார். 7-14 லோகங்கள் ஒரு அண்டம்னு சொல்கிறோமோ இல்லையோ, போன முறை பகவான் சிருஷ்டி செய்யும் போது 15 லோகங்கள் எல்லாம் படைக்க மாட்டார், இதே 14 தான் இருக்கும். இதே மாதிரி சூரியன், சந்திரன், பிரம்மா, இந்திரன், சிவன் எல்லாரும் இதே போலத்தான் பகவான் படைக்கிறார். ஒன்றையுமே மாற்றுறது கிடையாது. ஆகையால் இப்போ இந்த பிறவி சாதாரணமாக நாம் அனுமானமே பண்ணலாம். இப்போ இந்த பிறவிக்கு காரணமான பாப புண்ணியங்களை முன் பிறவியில் ஏதோ ஒன்றில் நான் சம்பாதித்திருக்க வேண்டும். அந்த முன்பிறவிக்கு காரணமான பாப புண்ணியங்களை அதற்கு முன் ஏதோ ஒரு பிறவியில் சம்பாதித்திருக்க வேண்டும். இதே போல நாம் அனுமானம் பண்ணிட்டே போனோம்னால் இதுக்கு தொடக்கமே கிடையாதுன்னு தானாக தெரிந்துவிடும். சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன. அனாதி மாயையா சுப்தகான்னு மாண்டூக்கிய காரிக்கை. சம்சாரத்தில் இந்த ஜீவாத்மா கட்டுப்பட்டிருக்காரே, அறிவின்மை அஜ்ஞானத்தாலே சூழப்பட்டிருக்கிறாரே. எத்தனை நாளாகனால் அனாதி, தொடக்கமற்றதாக எண்ணிறந்த ஆண்டுகளாக சம்சாரத்தில் தான் ஜீவாத்மா இருந்து வருகிறார். தொடக்கம்னு கிடையாது. இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். பரமாத்மா நித்தியமானவர் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஒத்துன்றோம். ஒரு கட்டமும் கிடையாது. ஆமாம் சாமி, அவருக்கு தொடக்கமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது, எப்போதும் இருப்பார்னு ஒத்துன்றுவோம். சரி, அவர் இருக்கிற நித்திய விபூதி வைகுந்தம் இருக்கே, அதுவும் நித்தியம், எப்பவுமே இருக்கும். பகவான் நித்தியமானவர்னா அவர் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஊர் வேணுமோ இல்லையோ, வைகுந்தமும் நித்தியமானதுன்னு ஒத்துன்றுவோம். சரி, ஜீவாத்மா
அவரும் நித்தியமானவர்னு தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ ஜீவாத்மாவுக்கும் உண்டாக்கம் என்பதோ அழிவு என்பதோ கிடையாது. பிறக்கலாம் இறக்கலாம். ஒரு உடலை எடுத்துக்கொண்டால் பிறப்புன்னு சொல்கிறோம், உடலை விட்டுட்டு போனார்னால் மரணம்னு சொல்லுகிறோமே தவிர ஆத்மா அழிந்து போவதும் கிடையாது, ஆத்மா என்றைக்கும் உண்டாக்கப்படுவதும் கிடையாது. அப்போ ஆத்மாவும் நித்தியமானவர், இதுவரைக்கும் நம்ம மனசு சட்டுன்னு ஏற்றுக்கொண்டு விடும். அதுக்கப்புறம் தான் இந்த அனுமானத்தை சொல்லுகிறார். ஆத்மா இப்போ ஒரு பிறவியில் இருக்கிறார், இந்த பிறவிக்கு ஏதோ பழைய பாப புண்ணியங்கள் காரணமாக இருக்கணும், அந்த பாப புண்ணியங்களை நான் ஏதோ ஒரு பிறவியில் செய்திருக்க வேண்டும், அந்த பிறவிக்கு அதுக்கு முன் பிறவி காரணம், அந்த பிறவிக்கு அதற்கு முன் பிறவிகள் காரணம். இப்படியே அனுமானம் பண்ணோம்னால் முடிவே இருக்காது. இப்படி அனந்தமாக ஒரு அனுமானம் செய்து இதன் மூலம் ஆத்மா அனாதி, ஆத்மாவுக்கு தொடக்கம் கிடையாது, சம்சார படைப்பு அழிப்பு படைப்பு அழைப்பு சக்கரத்துக்கு தொடக்கம் கிடையாது. அப்போ அனாதி காலமாக இந்த ஆத்மா உடலிலே கஷ்டப்படுகிறார், இங்கு பிறந்திருக்கிறார். இதற்கானால் முடிவு உண்டு, தொடக்கம்தான் கிடையாதே தவிர சம்சாரத்தில் ஆத்மா இருப்பதற்கு முடிவு உண்டு. எப்போ முக்தி அடைகிறோமோ அப்போ அந்த ஆத்மாவுக்கு சம்சாரம் முடிந்து விடுகிறது. எல்லாருக்கும் முடியவே முடியாது, அனந்தம். சம்சாரத்துக்கு முடிவு என்பதும் கிடையாது. ஆத்மாக்களுக்கு எண்ணிக்கை இல்லை, எண்ணிறந்த ஆத்மாக்கள். அப்போ எத்தனை பேர் முக்தி அடைந்தாலும் சம்சாரம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்க போகிறது. அதில் பகவான் படைத்து கொண்டு தான் இருக்க போகிறார். மேலும் மேலும் பக்தர்கள் முக்தி அடைந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆக முதல் பிறவி கிடையாதுன்னு தெரிவித்தார். அசிருஜத் சர்வபூதானி பூர்வதிருஷ்ட பிரஜாபதி. பூர்வதிருஷ்டா, பிரம்மா உலகத்தை படைக்கிறாரே தானாக படைக்கவில்லை. இதற்கு முன் படைப்பு தொழிலை செய்த பிரம்மா எப்படி உலகத்தை படைத்தாரோ அதே போலத்தான் பகவான் படைக்கிறார் என்று சொன்னார். அதற்கு மேலே ஒரு அழகான கதை தெரிவிக்கிறார். சர்வமித்ர சர்வசகா ஷமே ரக்தோ ஜிதேந்திரியா வியபேத பயமன்யோச்ச ஆத்மவான் முச்சியதே நரஹா. எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும்னால் ரெண்டு விஷயங்களுடைய சேர்க்கை சொல்லுகிறார். ஒன்று, நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல ஒழுக்கம் இருக்க வேண்டும். மற்றொரு பக்கம் பகவானை குறித்து தியானம் செய்ய வேண்டும். அதுதான் பக்தி யோகம்னு சொல்லுகிறோம். இந்த இரண்டையும் சேர்த்து வளர்த்து கொண்டால்தான் அது வழிவகுக்கும். நான் தியானம் மட்டும் பண்ணி கொண்டிருந்து ஆனால் எந்த ஆத்ம குணங்களையும் வளர்த்து கொள்ளவில்லை. உலகத்தில் எல்லாருக்கும் என்னை பார்த்தா பயமாக இருக்குது, ஆனால் நான் மட்டும் பகவான் இடத்துல பக்தியோடு இருக்கேன்னால் அந்த பக்தி நிலைக்கவே நினைக்காது, வளராது இல்லையா. நான் நல்ல ஆத்ம குணங்களோடு இருக்கேன், மக்களுக்கு நிறைய உழைக்கிறேன், ஆனால் பரமாத்மாவை குறித்து தியானம் செய்யவில்லை என்றால் அவனும் முக்தி அடைய முடியாது. அப்போ இந்த இரண்டுமே வேணும். சர்வமித்ரஹா, மக்கள் அனைவரையும் தனக்கு நண்பனாக பார்க்க வேண்டும், யாரையுமே வெறுக்கக்கூடாது. உண்மையில் யாரோடு நமக்கு பகையும் இருக்க முடியாது. நான் ஒருத்தர் எனக்கு கஷ்டம் கொடுக்கிறார் என்றால் நான் செய்த பாபத்தின் காரணமாக துன்பம் அனுபவிக்கிறேனே தவிர அந்த ஆத்மாவுக்கு என்ன வெய்யணும்னோ எனக்கு அவரை குத்தணும்னோ எந்த எண்ணமும் கிடையாது. இது அனைத்துமே கர்மங்களால் ஏற்படுகிறது. அப்போ அனைவரையும் நண்பனாக பார்க்க வேண்டும். அதுக்கு மேலே சர்வ சகா, என்ன நல்லது நடந்தாலோ கெட்டது நடந்தாலோ பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சர்வமித்ரஹான்னு சொன்னாரோ இல்லையோ, ஒரு 4 ஸ்லோகங்கள் கழித்து அமித்ரஹான்னு தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சர்வ பந்துஹு, எல்லாரையும் உறவினான நினைக்கணும்னு சொன்னார். 4 ஸ்லோகம் கழித்து நிர்பந்துஹு, ஒரு உறவினனும் அற்றவனாக இருக்க வேண்டும்னு தெரிவிக்கிறார். ஏன் சமயம் 4 ஸ்லோகத்துக்குள்ள அவருக்கே மனசு மாறிடுத்தா? எல்லாரையும் நண்பனாக பார்க்கணுமா, இல்லை யாரையுமே நண்பனாக பார்க்கக்கூடாதா? எல்லாரையும் உறவினராக வச்சுக்கணுமா, யாரையுமே உறவினராக வச்சுக்கூடாதா? ஏன் இப்படி சொல்லுகிறார்னால், யாரையுமே எல்லாரையும் இப்போ மித்திரனாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நண்பன் இருக்கார்னால் அவருக்கு நல்லது என்ன இருக்குமோ அதை பண்ணணும்னு ஒரு ஆசை நமக்கு வருமோ இல்லையோ. நண்பனுடைய நன்மைக்காக உழைக்க வேண்டும் நமக்கு ஒரு ஆசை வந்துடும். அதை போல உலகத்தில் அனைவரும் நமக்கு நண்பராக நாம் கருதினோம் என்றால் அப்போ கடைசியில் என்ன ஆகும், மற்றவர்களுடைய நன்மைக்காக மட்டும் உழைப்போமே தவிர நம்முடைய யோகத்தையோ தியானத்தையோ பார்க்கவே முடியாது. அப்போ எப்படி இருக்கணும்னால் யாரையும் வெறுக்காமல் இருக்கணும். அமித்ரஹா, நண்பர்களாக எல்லாரும் இருக்கணும். ஆனால் உலகத்தில் எப்படி நண்பர்களுக்காக உழைப்பார்களோ அப்படி இருக்க முடியாது. எல்லாரும் நன்னாக இருக்கணும் நினைக்கலாமே தவிர, சுவாமி இப்போ திடீர்னு வேறு ஏதோ ஒரு நாட்டில் பூகம்பம் வந்திருக்கு, இப்போவே புறப்பட்டு அங்கே போய் ஒரு 10 மாதம் அங்கே உழைக்க போகிறேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதோ ஒரு பேரலை வந்தது, அங்கே போய் ஒரு 2 வருஷம் உழைக்க போகிறேன், இப்படின்னு போனால் நல்ல காரியம், நல்ல சமூக சேவை செய்கிறோம். ஆனால் தியானத்துக்கு இடமே வராது. தியானத்துக்கு முரண்படாத ஆத்ம குணங்கள், ஆத்ம குணங்களுக்கு முரண்படாத தியானம், ரெண்டையும் சேர்த்துத்தான் கண்ணன் சொல்லுகிறார். அப்போ அனைவரையும் நண்பனாக பார், யாரையுமே நண்பனாக பார்க்காதேன்னு சொன்னால் அவனுக்காகவே நீ உழைக்க வேண்டும்னு யாரையுமே வச்சுக்காத. ஆனால் யாரையுமே எதிர்க்கணும்னு நினைத்து கொள்ளாது, யாரையும் வெறுக்கக்கூடாது. ஆனால் விருப்பம் அதிகமாக வைத்து அந்த பற்று நம்மளை கீழே இழுக்கவும் கூடாது.
யாரையுமே உறவினனாக பார்க்காதே, அனைவரையும் உறவினர்களாக பார்னா என்ன அர்த்தம்? யாரையுமே உறவினனா வச்சுக்காத, அவர்களுக்கு என்னென்ன ஆனந்தமோ அதையெல்லாம் நான் தான் பார்த்து செய்ய வேண்டும் நினைக்காதே. அவரவருடைய ஆனந்தம் பகவானுடைய கையிலே உள்ளது. அப்போ யாரையுமே உறவினனா வச்சுக்க கூடாது. அப்போ என்ன, எல்லாரையும் வேண்டாதவாளாக பார்க்கலாமான்னால் எல்லாரையும் உறவினனா பாரு, மனதளவில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொள்வாய். அதற்கு பகவானிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வாய். நான் நேர நல்லது பண்ணுறதை விட பகவானிடம் பிரார்த்தித்து அவர் மூலம் செய்யக்கூடிய நல்லதுதான் நிலைத்து இருக்கும். அப்போ இந்த ஆத்ம குணங்களை எல்லாம் வளர்த்து கொள்ளணும்னு சொன்னார். இந்திரியாணித்து சம்ஹிருத்திய மன ஆத்மனி தாரயேத் தீவிரம் தத்வா தபப்பூர்வம் மோக்ஷயோகம் சமாச்சரேத். இதான் யோகத்தை பற்றி சொல்லுகிறார். இந்திரியாணித்து சம்ஹிருத்திய, புலன்களை எல்லாம் நன்றாக முதலில் அடக்கிவிட வேண்டும். தியானம்னு சொன்னால் தைல தாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் தியானம் என்று தெரிவிப்பார்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாத்திரத்திலேயே சில இடத்துல குழாயெல்லாம் இருக்குமோ இல்லையோ, இந்த குழாயை திறந்தோம்னா பாத்திரத்தில் இருக்கிற என்ன திரவ பொருளோ அது அப்படியே வெளியில் கொட்டும். ஒரு பாத்திரத்தில் நாம் தண்ணீரை வைத்துவிட்டு குழாயை திறந்தோம்னால் அந்த குழாய் வழியாக தண்ணீர் விழும். ஆனால் ரொம்ப பிசிரோடு தானே விழும். கொஞ்சம் 4 துளி அப்படி போகும், 4 துளி இப்படி வரும், ஓரளவுக்கு நேரம் விழும். ஆனால் அதுவே எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் குழாயை திறந்தீர்கள் என்றால் அங்கே எண்ணெய் போகவே போகாது. நேரம் அப்படியே ஒரு கம்பி பிடிச்சா போல நேர கோடாக விழுமோ இல்லையோ, அதை போல தியானம் இருக்கணுமா. தண்ணீரை போல சொட்டித்தென்றால் அப்போ பகவானை நினச்சிக்கிறச்சே மற்ற விஷயங்களையும் பற்றி நினைக்கிறேன்னு ஆகிடும். அப்படி நினைக்கக்கூடாது. தைல தாராவது, ஒரு எண்ணெயினுடைய ஒழுக்கு என்பது நடுவில் விச்சேதம் இடைவெளியும் இருக்காது, பிசிறவும் பிசிறாது, ஒரே சீராக கொட்டுமோ இல்லையோ. அதை போல பகவானை பற்றி நினைக்க தொடங்கினால் தொடர்ந்து அடுத்தடுத்து அவரையே பற்றித்தான் நினைக்க வேண்டும். வேற மற்ற உலகப் பொருள்களை பற்றின சிந்தை வரக்கூடாது. பகவானை பற்றின சிந்தையும் நடுவில் இடையில் தடைப்படக்கூடாது. அப்படி தொடர்ந்து இருக்கக்கூடிய ஸ்மிருதி சந்தானம், நினைவு தொடர்ச்சிற்குத்தான் தியானம்னு பெயர். அந்த தியானம் செய்ய வேண்டும் என்றால் புலன்களை அடக்கித்தான் ஆக வேண்டும். இல்லாட்டா நாம் இப்படி கண்ணு காதெல்லாம் மூடிட்டு உட்கார்ந்தோம்னால் உடனே மனசு என்ன தெரியுமா சொல்லும், இந்த சமயத்துக்கு எந்த தொலைக்காட்சியில் என்ன திரைப்படம் ஓடுறதோ தெரியலையே, இன்றைக்கி வேணால் சனிக்கிழமை வேறு, ஆனால் வைகுண்ட ஏகாதசி, அதனால் பெருமாளுடைய காட்சி வேணால் ஓடின்னு இருக்கும், எந்த உணவு விடுதியில் என்ன சாப்பிட்லாமோ, இல்லை என்ன கோவிலில் எந்த பிரசாதம் கொடுக்குறாளோ தெரியலையே, சுவாமி வேறு 8 மணி ஆகிடுத்து எப்போ முடிக்க போகிறாரோ, அடுத்து நமக்கு வண்டி கிடைக்குமா, இதெல்லாம் யோசிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் தியானத்தில் ஈடுபட முடியாது. அப்போ முதல்ல புலன்களை அடக்க வேண்டும். இதெல்லாம் மனசு நினைக்கும். இன்னொரு பக்கம் காது எனக்கு எதானு இப்போ இசை கேட்கணும் போல் இருக்குது, எதானு கொடுக்குறியான்னு கேட்கும். நாக்கு உடனே எனக்கு நல்லதாக எதானு சுவைக்க வேண்டும், சுவைக்கு ஏதாவது கொடுன்னு கேட்கும். அப்போ புலன்கள் அனைத்தும் ஒவ்வொரு பக்கத்தில் இழுத்ததென்றால் மனசை கொண்டு தியானிக்கவே முடியாது. அப்போ முதல்ல புலன்களை ஜெயிக்க வேண்டும். ஜெயித்த பிறகுதான் தியானம் செய்ய முடியும். இந்திரியாணித்து சம்ஹிருத்திய, முதல்ல இந்திரியங்களை அடக்கிவிடு. மனஹா ஆத்மனி தாரையேர், பகவானிடத்தில் மனதை செலுத்திவிடு. உணர்விலும்பல் ஒருவனை அவனதருளார் உரல் பொருட்டு, என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனதின்னருளே என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வாருக்கு ஒரே ஒரு எண்ணம், பகவானை அடைய வேண்டும். அடையணும்னா மனசால் அடையணும். வைகுந்தத்துக்கு போய் அடைவது பிற்பாடு இருக்கட்டும், அவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். பகவானை என்னுடைய மனதில் நிறுத்த வேண்டும்னு அவருக்கு ஆசை வந்தது. அதுக்கு என்ன பண்ணார், என் உணர்வினுள்ளே இருத்தினேன். அதுக்கப்புறம்தான் புரிஞ்சுதான் அதுவும் அவனதின்னருளே. நான் என்னுடைய முயற்சியால் மட்டும் அவரை நினச்சிட முடியுமா? தியானம் கைகூட வேண்டும் என்றால் அதற்கு பகவானுடைய ஒத்துழைப்பு, அவருடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேண்டும். அப்போ பக்தியோடு நினைக்க வேண்டும். வெறும தியானம் பண்ணால் யாரும் அனுகிரகம் எல்லாம் பண்ண மாட்டான். அன்போடு தியானித்தால் தானே அவர் பகவானுக்கு நம்ம பேரில் அனுகிரகம் வரும். அந்த அன்போடு தியானிப்பதைத்தான் பக்தின்னு சொல்லுகிறோம். வெறும தியானிக்கிறோம்னால் ஒரு இந்த பொருள் இருக்கு, இதை பற்றி கூட ரொம்ப நாள் தியானிச்சுட்டு இருக்கலாம், அதுக்கு பக்தின்னு பேர் சொல்ல மாட்டோம். நம்முடைய யாரோ ரொம்ப வேண்டிய நண்பர், நம்முடைய ஒரு நலன் விரும்பி ஒருத்தர் இருக்கார், இல்லை பகவான் இருக்கார்னால் அவர் அன்போடு நினைப்பதற்கு தியானம் யோகம்னு பெயர் சொல்லப்படுகிறது. ஆத்மனி தாரையேத் தீவிரம் தத்வா தபப்பூர்வம் மோக்ஷயோகம் சமாச்சரேத், மோட்சமடைவதற்கு வழியான இந்த உயர்ந்த பக்தி யோகம். ஆழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் விவரிக்கிறார். இளைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பவர்கண்ணே வைத்து துளக்கமில் சிந்த செய்து தோன்னலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையே காண்கிப்பாரே என்று திருக்குறுந்தாண்டகத்தில் ஆழ்வாருடைய பாசுரம். என்ன பக்தி யோகம்னா என்னன்னு சொல்கிறார். இளைப்பினை இயக்கம் நீக்கி, இளைப்புகள்னால் இந்த உலகத்தில் பசி, தாகம், கலக்கம், மயக்கம்,
தூக்கம் இதெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குமோ இல்லையோ, இந்த பொருள்களுடைய பாதிப்பை முதல்ல நம்மக்கிட்ட குறைக்கணுமா. இதுதான் இளைப்புன்னு தெரிவிக்கிறார். இளைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து நல்லா ஒரு ஆசனத்தை போட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். முன் இமையை கூட்டி கண்கள் ரெண்டையும் சேர்த்து இந்த மூக்கோட நுனியை பார்க்கணுமா. கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணக்கூடாது, தூக்கம் வந்துடும். கண்ணை திறந்துட்டு தியானம் பண்ணோம்னா யார் வரா போகிறான்னு பார்த்துட்டு இருப்போம், தியானிக்கவே முடியாது. அப்போ இந்த மூக்கோட நுனியை பார்த்துட்டே தியானிக்க வேண்டும். அளப்பில் ஐம்புலன் அடக்கி, அளப்பதற்கு கடினமான 5 புலன்களையும் அடக்க வேண்டும். அன்பு அவர் கண்ணே வைத்து, பகவானிடத்தில் அன்பை வைத்து, துளக்கம் இல் சிந்தை செய்து, துளக்கம்னா இடைவெளி, இடைவெளி இல்லாத குற்றமில்லாத சிந்தனை தியானத்தை செய்ய வேண்டும். அப்போ பகவானுடைய உருவம் நமக்கு நன்னா தோற்றமளிக்குமா. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।